வணக்கம். இன்னைக்கு ஜூலை 30 முக்கியமான 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில். அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். தெரியாதவங்க நம்மளோட பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். காமன்வெல்த் கேம்ஸ் பற்றி ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாவே தெரியும். அதில் போய் நீங்கள் அதை பற்றின பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவை பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ கேம்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ரெகுலராக நமக்கு யார் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது. அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான வின்னர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சார், காமன்வெல்த் கேம்னா நிறைய பேர் மெடல் வாங்குவாங்க, நிறைய பேர் வின் பண்ணுவாங்க, எல்லார் பேரையெல்லாம் நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுன்ற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 எல்லா சிலபஸ்லையுமே இருக்குது. மெடல் வின் பண்ணுறவங்க பர்சனாலிட்டிஸ்ன்ற பேசிஸில், இல்லை ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸுன்ற பேசிஸில், அவார்ட்ஸுன்ற பேசிஸில் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவார்டாக இருக்கும். இப்போ காமன்வெல்த் கேம்ஸா, அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஜெயிச்சிருக்கணும். இப்போ நேற்று ராஜா முத்துப்பாண்டி அவர்களை பற்றி பார்த்தோம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த மாதிரி இருக்கணும். சில்வர் வாங்கியிருந்தார். அதுக்கடுத்து வந்து கோல்டு வாங்கியிருக்கணும். இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நேஷ்னல் லெவலில் எதெல்லாம் கொஸ்டினாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா கோல்டு வாங்கினவங்க, இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த கேட்டகரியில் இது வரைக்கும் அவார்டே வந்ததில்லை, அதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கேட்டகரியை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வேஸ் குஷாரே. சர்வேஸ் குஷாரே வந்து சில்வர் ஜெயிச்சிருக்கிறாரு. காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் வின் பண்ணியிருக்கிறாரு. என்ன கேட்டகரியில், என்ன ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப், உயரம் தாண்டுதல். ஸோ லாங் ஜம்ப்னு ஒன்று இருக்காது, நீளம் தாண்டுதல். இவர் வின் பண்ணது வந்து ஹை ஜம்ப், உயரம் தாண்டுதல். ஸோ இவரோட பேக்ரவுண்டு, இவரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு ஏழை வெங்காய விவசாயியோட மகனாக பிறந்தவர் தான் இந்த சர்வேஸ் குஷாரே. ஸோ இவரோட ஏஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 31, 1995 பிறந்திருக்கிறாரு. இவங்க குடும்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விவசாயம் மையப்படுத்தின குடும்பம் தான். சின்ன வயசுலே இவருக்கு இந்த உயரம் தாண்டுதலில் ஒரு ஆர்வம் இருந்திருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இவங்க அப்பாவும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது நல்ல விஷயம். நிறைய வீட்டில் வந்து ஒழுங்காக படிக்கிறது விட்டு விளையாடுது போகிற அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதனாலே இந்தியாவுக்கு நிறைய மெடல் போச்சு, அது வேற விஷயம். பட் இவங்க வீட்டில் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாத இவரோட பிடி டீச்சர் அவரும் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. தம்பி, நீ நல்லா பண்ணுற, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் அப்படின்னு சப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் இந்த ஹை ஜம்ப் பண்ணி கீழே விளையாடுறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு மேட் வாங்கணும். அப்போதான் உடம்புல காயம்படாது, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த மேட்டுன்றது ஹை ரப்பரு லேட்டெக்ஸ் மேட்டாக வாங்குவாங்க. இது காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ இவங்களோ ஸ்மால் ஃபார்மர், அவங்க அப்பா சின்ன வெங்காய வியாபாரி தான், விவசாயம் பண்ணுறவர் தான். அப்போது அவங்களால அவ்வளோ பெரிய மேட்டெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட விவசாய கழிவுகள், சோளத்தட்டை, பருத்தி, வீட்டில் இருக்கக்கூடிய கிழிஞ்ச பழைய துணி, இதெல்லாம் ஒரு குழி தோண்டி அந்த குழியில் இந்த பொருட்களை எல்லாம் போட்டுடுறாரு. இப்போ இவர் ஹை ஜம்ப் பண்ணி அதில் கீழே விழும்போது அடிப்படலை. இதில் பயிற்சி பண்ணி தான் ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு அவர் செலக்ட் ஆகிருக்கிறார். சார், ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூனேல இருக்குது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயே ஒரு உங்கள் பையன் இருக்கிறான், அவனை ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆளாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட். இது பூனேல இருக்குது. இதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னாவே நீங்கள் முதல்ல நேஷ்னல் லெவலில் ஏதாவது காம்படிஷன் வின் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருந்தாதான் ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்கே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சர்வேஸ் குஷாரே என்ன பண்ணுறாரு, அவர் மகாராஷ்டிரான்றதுனால
பூனேல இருக்கக்கூடிய ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம இந்த மாதிரியே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல ஹை ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணிலாம் ஒலிம்பிக் அடிக்க முடியாது. ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நம்மளுக்கு தேவை. அப்பதான் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் அடிக்க முடியும். அப்போ ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எங்க கிடைக்கும்னா ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் பூனே. அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிகரஸான ப்ராசஸ். 3 ஸ்டேஜ் செலெக்ஷன் நடக்கும். எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமோ பென் அண்ட் பேப்பரோ உங்களுக்கு கிடையாது. கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வச்சு தான் உங்களை ரெக்ரூட்டே பண்ணுவாங்க ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்க்கு. ஸோ அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும்னா உங்க ஒவ்வொரு நரம்பையும் செக் பண்ணிடுவோம். உடம்புல எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது. சின்ன ஃபால்ட், இப்போ இந்த மாதிரிலாம் கண்ணாடி போட்டிருந்தா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட வெளியே. ப்ராப்பர் ஃபிசிக் இருக்கணும் உங்களுக்கு. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ஏத்த பிசிக் உங்களுக்கு இருக்கணும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப், இவரோட லெக்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் எலாஸ்டிசிட்டியை கொடுக்கணும். அப்பதான் அதை கீழே புஷ் பண்ணி மேலே ஹையா அவரால் ரைஸ் ஆக முடியும். அப்போ அதெல்லாம் பக்காவா செக் பண்ணி தான் உள்ள ரெக்ரூட் பண்ணுவாங்க. பல முறை இவர் தோல்வி அடைகிறாரு. ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டோட அந்த பிசிக்கல் டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியாம பல முறை ஃபெயிலியர் ஆகுறாரு. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பண்ணி அவரோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அவர் எடுத்த அந்த ட்ரைனிங்கை வச்சே ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் பூனேக்கு செலக்ட் ஆகிறாரு. செலக்ட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நைப் சுபேதார் அப்படின்ற போஸ்டிங்கும் கொடுத்துருவாங்க. அவர் நைப் சுபேதார்னு போஸ்டிங் கொடுத்தக்கப்புறம் டைரக்டாக ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி ஃபுல் டைம் அத்லெட்டிக்ஸ், இவங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் தான் இருப்பாங்க. ப்ராப்பர் டயட், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரிகரஸ் ப்ராசஸ். உங்களுக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு தலைக்கும் அவ்வளோ காசை செலவு பண்ணுது. இப்போ இந்த ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஒலிம்பிக்ஸ் விங்குனே தனியாக இருக்குது. யார் யாரெல்லாம் ஒலிம்பிக்ஸ் அடிக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸோ அவங்கள இன்னும் தனியாக ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுவாங்க. மொத்தமாக ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 450 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது சப் யூனிட் எல்லாம் சேர்த்து. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணவங்க, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணவங்க. இவங்களெல்லாம் பொறுக்கி இந்த மாதிரி எடுத்து ப்ராப்பர் ஹை லெவல் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னிக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ இங்கிருந்து தான் நம்மளுக்கு இந்த மெடல் வந்துருக்கு காமன்வெல்த் கேம்ஸில். ஸோ தன்னோட பியூர் கிரிட், தன்னோட பியூர் அந்த தோல்வியை கண்டு பின்விளங்காத ஒரு கேரக்டர்னால அவர் ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட்குள்ளே போய் அங்கே கிடைச்ச ட்ரைனிங்கை நல்லா பயன்படுத்தி இன்னைக்கு வந்து இந்தியாவோட கொடிய தலைநிமிர செஞ்சிருக்கிறாரு சர்வேஸ் குஷாரே. நீங்கள் போய் ஒரு அதாவது நீங்க படிக்கிறீங்க கரண்ட் அஃபேர், இவங்கெல்லாம் மெடல் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க. அதை தாண்டி ஒரு உணர்வா இது எப்படி இருக்கும்? இப்போ நீங்க இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் ஒரு 56 நாடு பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு இடத்துல உங்களால உங்க கொடி மேல பறக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுக்கும் அந்த நொடி அப்படின்றது வந்து என்னால வார்த்தையில சொல்ல முடியாது. நீங்க வேணா இந்த தங்கல் படம் பார்த்திருப்பீங்க. தேசத்துக்காக மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியே தன்னோட பெண் குழந்தைய அவர் வளர்த்துருப்பாரு அதில். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரைடு, ஒரு கௌரவம். இந்த நாட்டை போய் ஒரு இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணி இந்த நாட்டையே அந்த இடத்துல உங்களால நிமித்த முடியுது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ பெரிய உணர்வு அப்படின்றத வந்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இதுதான் சர்வேஸ் குஷாராவோட ஸ்டோரி. இப்போ ஃபைனலில் என்ன ஆச்சு கிளைமேக்ஸில் இந்த காமன்வெல்த் கேம்ஸில் அப்படின்னா, ஆக்சுவலாக இவரும் கோல்டு வாங்கின அந்த ஜமாய்க்கன் பிளேயரும் 2.28 மீட்டர் தான் தாண்டி இருக்கிறாங்க. பட் ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தாண்டிடுவார். இவருக்கு வந்து இன்னொரு 2 அட்டம்ப்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்கும். 3 அட்டம்ப்டில் தாண்டி முடிக்கணும். தேர்ட் அட்டம்ப்ட்ல இவர் அந்த ஹைட்டை ஜம்ப் பண்ணதுனால அட்டம்ப்ட் அதிகமாக எடுத்தாருன்ற பேசிஸில் இவருக்கு சில்வர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்டு 2 பேரும் ஒரே ஹைட் தான் தாண்டி இருக்கிறாங்க.
ஆனா இவர் அட்டம்ப்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால சில்வர் வந்துடும். ஸோ நீங்க ஹை ஜம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு படிக்கும்போது படிக்கிறோம் 2.28 மீட்டர் தாண்டிட்டாருன்னு. ஒரு சென்டிமீட்டருக்கும் 1 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் உங்க ஹைட்டு தாண்டறதை ஏத்துறதுக்கு அவ்வளோ ரிகரஸ் ட்ரைனிங். ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர டிசிப்ளினையும் பேஷனையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க உங்க பையன் இப்ப நீங்க வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கோ ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல எப்படி உள்ள போறதுன்றத நீங்க பாருங்க. ஓகேவா? அதுல 7 செக்ஷன்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கு. அத்லெட்டிக்ஸு, ரெஸ்லிங் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த முக்கியமான கேரக்டருக்கு போயிடலாம். ஷர்மிளா டங்கர். ஷர்மிளா டங்கர் பாத்தீங்கன்னா ஸோ இவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க பேராலிம்பிக்ஸ், பேரா அத்லெட்டிக்ஸ், காமன்வெல்த்லயே பேரா, அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்து குண்டு எறிதல்ல தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஷர்மிளா டங்கரோட கதையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவங்க ஹரியானாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 வயசுல போலியோ. 1986 பிறந்தவங்க. 2 வயசுல போலியோ. இவங்க அப்பா ஒரு சிறு விவசாயி, அம்மா கண்ணு தெரியாதவங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 2 வயசுல இவங்களுக்கு போலியோ, இவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது. 2 வயசுல போலியோ வந்ததுனால ஒரு கால் செயலிழந்து போயிடுச்சு. ஒரு கால் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது, செயலிழந்து போயிடுச்சு. இப்போ குடும்பம் வறுமை வேற, அவங்களுக்குன்னு சின்ன நிலம் இருக்கு, அதை வச்சு அவங்க விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பொண்ணை கரை சேர்த்த முடியாது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி 19 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. யாருன்னா ஷர்மிளா டங்கர 19 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்க கல்யாணம் ஆகி போன இடத்துல பாத்தீங்கன்னா கொடுமை. ஏன்னா கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் ட்ரக் அடிக்ட். அடிச்சு துன்புறுத்துறது, தினம் தினம் அடி உத, நீ போ வரதட்சணை வாங்கிக்கணுவா அப்படின்னு சொல்லி கொடுமை. ஷர்மிளா டங்கருக்கு வேற தொடர்ந்து அடுத்தடுத்து பெண் குழந்தைகள். உன்னால ஒரு ஆண் வாரிசை பெத்தெடுக்க முடியல, பெண் குழந்தையை தான் பெத்தெடுக்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லி தினம் தினம் குடிச்சிட்டு வந்து அவன் அடிச்சே துன்புறுத்தி இருக்கிறான் ஷர்மிளா டங்கர. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டான்னா 2 பெண் குழந்தைகளையும் வெளியே துரத்திட்டு இவங்க துணியை உருவி வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கான். இதை பார்த்து பதறி போய் சொந்தக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு போர்வை மாதிரி துணியை கொண்டு வந்து போத்தி, அதுக்கப்புறம் இந்த தகவல் அவங்க அப்பா அம்மா கொடுத்து, அவங்க அப்பா அம்மாலாம் இங்க வந்து நீ வந்துருமா, இதுக்கு மேல இவங்க கூட வாழ தேவலன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஷர்மிளா டங்கர் இவனே திருந்தி வந்தா கூட இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து இந்த உலகத்துல தான் நின்று காட்டணும், நான் இப்படிலாம் ஒரு அபியூஸை ஃபேஸ் பண்ணிட்டேன்ல, என்ன துணியெல்லாம் உருவி ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான்ல எல்லாரும் முன்னாடியும், ஹஸ்பண்டாவே இருந்தாலும் அவன் முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வைராகியத்தோட அந்த அம்மா அந்த 2 பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜும் ஆகுது. 34 வயசுல அஜித் சிங் அப்படின்றவரோட திருமணமும் நடக்குது. 34 வயசுல திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் அஜித் சிங் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடல் ஊனத்தை நம்ம ஒரு தடையா பார்க்க கூடாது, நீ சாதிக்கிறதுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் இருக்கு, அதுல நீ சாதிக்கலாம்னு சொல்லி 34 வயசுலதான் ஷார்ட் புட் த்ரோ பண்ற அந்த கேம்குள்ளவே இவங்கள கொண்டு வராரு அஜித் சிங். ஷர்மிளா டங்கர் 34 வயசுலதான் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வராங்க. இப்ப இவங்க வின் பண்ணும்போது 40 வயசு. 1986 பிறந்தாங்க இல்லையா, 40 வயசுல கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. 6 வருஷம் தான் ஷார்ட் புட் அவங்க ட்ரைனிங் எடுத்தது. ஸோ இவங்க ஷார்ட் புட்குள்ள வந்தக்கப்புறம் இவங்களுக்கே இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட செயல்பட்டாங்க. இவங்களுக்கு தேவையான டயட்டு, இவங்களுக்கு தேவையான கோச்சிங், ஒரு ப்ராப்பர் கோச்சு, இதெல்லாம் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வசதி பத்தலை. அதனால தன்னோட கணவரான அஜித் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட சொந்த வீட்டையே வித்து
ஒரு சின்ன இடத்துல வாடகைக்கு குடும்பம் இருக்கிறாரு. அவருக்கு இருந்த அந்த சொந்த வீட்டை வித்து தன்னோட மனைவி ஷார்ட் புட்ல சாதிக்கணும் அப்படின்றதுக்காக சொந்த வீட்டையே வித்துட்டாரு. இவங்க அம்மா, தனக்கு குருடான அவங்க அம்மா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பாதியை வித்து அந்த பணத்தையும் இவங்க ஷார்ட் புட்ல சாதிக்கிறதுக்காக கொடுத்து உதவி இருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் இவங்க உள்ள மனசுல வச்சுக்கிட்டு அந்த வெறியில கோல்டு வாங்கினாங்க. ஆக்சுவலா காமன்வெல்த் கேம்ஸ்ல அவங்க த்ரோ பண்ணது 9.84 மீட்டரு ரெக்கார்டு. அது அவங்களோட கரியர் பெஸ்ட். அதை அந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் போய் கொடுக்கறது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து நிறைய படிப்பீங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் பதட்டம் வரும், மறந்துடுவாங்க. இப்போ நம்ம இவர் சர்வேஸ் கேஸே பார்த்தீங்கன்னா, சர்வேஸ் குஷாரே அவர் ஆக்சுவலாக நேஷ்னல் ரெக்கார்டு 2.31 மீட்ரு ஜம்ப் பண்ணியிருக்கிறார், ஹை ஜம்ப். பட் ஆனால் காமன்வெல்த்தில் பார்த்தீங்கன்னா 2.28 மீட்டர் தான் ஜம்ப் பண்ணியிருக்கிறார், 0.3 மீட்ரு கம்மி. ஆக்சுவலாக அவரோட ஒரிஜினல் நேஷனல் ரெக்கார்டு ஹைட்டுக்கு அவர் காமன்வெல்த்தில் தாண்டி இருந்தாருன்னா கோல்டு. அப்போ ஆக்சுவலாக கோல்டு வின் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான். அங்கே போய் என்ன ஆயிடுது, இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர், அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரும்போது லைட்டாக பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது, மெடல் போயிடுது. ஒரே ஸ்லிப்பு தான், கோல்டு டு சில்வர் வந்துடுவாங்க. மைல்டு ஸ்லிப்பு தான், மெடலே கிடைக்காம போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் உங்களோட பாடி மைண்டு ரெண்டையும் மெயின்டைன் பண்ணாதான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ்க்கு கரெக்டான ரெக்கக்னிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு பேரும் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான், நம்மளுக்காக மெடல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மனசார இவங்களை பாராட்டுவோம். உங்களோட வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக என்கரேஜ் பண்ணுங்கள். முன்ன மாதிரி கிடையாது, இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி இந்த தேசத்துக்கு பெருமையை சேர்க்கலாம் அப்படின்னு யோசிங்க. வெறும் ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணிட்டேன், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன், நான் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் போனால் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு உதவித்தொகைலாம் கொடுக்குது, இப்போ 30 லட்சம் நேற்று ராஜா முத்துப்பாண்டி கொடுத்தாங்க, அந்த அமௌண்ட்டுக்கோ அந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் ட்ரீமை சுருக்கிடாதீங்க. இந்த தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த தேசத்துக்காக மெடல் வாங்கணும் அப்படின்ற பெரிய கனவோட உங்களோட செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி மெடல் வாங்கலாம். இல்லை நீங்கள் மெடல் வாங்க தேவையில்ல சார், நான் படிக்கிறேன், நான் குரூப் 1 படிக்கணும், பாஸ் பண்ணணும், ஒரு பெரிய போஸ்டிங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பாடி மைண்டு ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கிறது முக்கியம். எத்தனை தடைகள் வந்தாலும், உங்களை சுற்றி எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும், அந்த ஒரு நாள் ரிசல்ட் வர அந்த ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றிடும். அதுக்கு நானே எக்ஸாம்பிள். நான் படிக்கிற டைமில் என்னை சுற்றி எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க, இவன் போய் எங்கே பாஸ் ஆக போகிறான்னு. ஆனால் அடுத்தடுத்து 3 எக்ஸாம் கிளியர் பண்ணேன். 2023 குரூப் 4, 24 குரூப் 2A, இப்போ 25 போன வருஷம் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன். அதனால நீங்கள் முடியும் அப்படின்னு நினச்சா முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவங்க 2 பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த கண்டென்ட் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.